தேர்தல் பணிகள் நடந்து முடிந்த நிலையில எத்தனையோ ஊர்கள் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்ல ஓய்வெடுக்க விரும்புவது ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கிறாங்க. அவரது விருப்பத்திற்கு பின்னர் இத்தனை வெற்றி சென்டிமெண்ட் இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசியல்ல இந்த தேர்தல் களப்பணி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு தலைவர்கள் அவங்க மேற்கொள்ற அந்த பயணமா ஒரு உன்னிப்பா பார்க்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2026 சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது ராசியான இடமான கொடைக்கானலுக்கு பயணம் செஞ்சார். இதோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா, ஏன் கொடைக்கானல் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றேன் நானு. அரசியல் தலைவர்களுக்கு ஒவ்வொரு ஊரோ இல்ல ஒரு பொருள் மீதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை சென்டிமெண்ட் இருக்கிறது வழக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் பாம்பர்புரம் பகுதியில இருக்கிற அந்த தனியார் நட்சத்திர விடுதி அந்த வெற்றியின் நுழைவாயிலாக பார்க்கப்படுது அப்படின்றதுதான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். 2019 மக்களவை தேர்தல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இங்க தங்கினாரு. திமுக கூட்டணி 38 இடங்கள்ல வென்று சாதனை படைச்சது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல 10 ஆண்டு கால அந்த வனவாசத்தை முடிச்சு திமுக ஆட்சியை பிடிச்சது ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானார். 2024 மக்களவை தேர்தல 40க்கு 40 சொல்லி வரலாற்று வெற்றியை பெற்றாங்க. அந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தையும் முதல்வர் அவர்கள் இங்கதான் தங்கினாரு. சோ தற்போதைய 2026 தேர்தல் மீண்டும் அதே விடுதி அதே அறை அப்படின்றது ஒரு வெற்றி ஃபார்முலாவா தான் முதல்வர் அவர்கள் கடைபிடிப்பதா சொல்லப்படுது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமா செய்திருக்காங்க. முதல்வர் வருகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவர் தங்குற விடுதி அப்புறம் அவர் செல்லும் பாதைகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இது போட்டு வச்சிருந்தாலும் துர்கா ஸ்டாலின் அவர்களோட ஆன்மீக பயணம்னு ஒண்ணு இருக்கு. முதல்வர் ஓய்வெடுக்கும் அதே வேளையில அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்ல இருக்கிற சக்தி வாய்ந்த தெய்வங்களை வழிபட திட்டமிட்டிருக்காங்க. குழந்தை வேலப்பர் கோவில் பூம்பாறையில சேர மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான தலம் இது. இங்கு வழிபாடு செய்வது குடும்பத்துக்கும் பதவிக்கும் மேன்மை தரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அடுத்தது பெரிய மாரியம்மன் குறிஞ்சி ஆண்டவர் அந்த கொடைக்கானல்ல காவல் தெய்வங்களாக கருதப்படும். இந்த ஆலயங்கள்லயும் அவங்க சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஒரு பக்கம் கொடைக்கானல் போயிருக்காங்க. துணை முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணமா அப்பாவை போல மகனும் ஒரு தீவிர தேர்தல் பணிகளுக்கு பிறகு ஓய்வை நாடி இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தோட துபாய்க்கு போயிருக்காரு. துபாயில சில நாட்கள் தங்கிய பிறகு அங்கிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக இந்த பிரிட்டன் அப்படி போறதா ஒரு விருப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வாக்கு எண்ணிக்கை வரை சென்னையில நிலவர இந்த அரசியல் அழுத்தங்கள்ல இருந்து விலகி குடும்பத்தோட நேரத்தை செலவிடணும் அப்படின்றதுதான் இந்த முடிவு. இவங்க மட்டும் இல்ல, இதர கட்சி தலைவர்களோட நிலையும் அதுதான். திமுக இல்லாம அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லா முக்கிய நிர்வாகிகளும் தற்போது இந்த ஊட்டி, ஏற்காடு, கேரளான்னு ஒரு குளிர்ச்சியான இடங்களை நோக்கி நகர தொடங்கி இருக்காங்க. ஒரு மாத காலமா இந்த கொளுத்தும் வெயில்ல நடந்த இந்த அனல் பறக்கும் பிரச்சாரத்திற்கு பிறகு இந்த அமைதியான நாட்கள் அவங்களுக்கு மிகவும் முக்கியம். சைக்காலஜிலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுதான். கொடைக்கானல் குளிர்காற்று முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை வெற்றி செய்தியை கொண்டு வருமா அப்படின்றத மே மாசம் நடைபெற இருக்கும் அந்த வாக்கு எண்ணிக்கையில தெரிஞ்சுக்கலாம்.